Hi friends, I am Savari Vasagam. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா Facebook அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிருப்பீங்க. Facebook டெவலப்பர் அக்கவுண்ட் கிரியேட் பண்றது எப்படின்னு பார்க்க போறோம். Facebook டெவலப்பர் அக்கவுண்ட் கிரியேட் பண்றது எதுக்கு அப்படின்னா இப்போ Facebookல நீங்க என்னென்ன மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு பக் கண்டுபிடிச்சிருக்கீங்க இல்ல ஹேக் பண்ற மாதிரி ஒரு கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதை நீங்க Facebook டெவலப்பர் அக்கவுண்ட்ல அப்லோட் பண்ணீங்கன்னா அது ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் தரும். இதனால அதான் யூஸ், பேசிக்காக யூஸ். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு அப்ளிகேஷன் Facebook பேஸ்டாக ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணலாம், ஒரு iOS கிரியேட் பண்ணலாம், ஆண்ட்ராய்ட் கிரியேட் பண்ணலாம், ஃபேஸ்புக்கு ஒரு டெவலப் பண்ணலாம், அது மட்டும் இல்லாமல் வெப்சைட் பண்ணலாம். இப்போ Facebook டெவலப்பர் அக்கௌண்ட்டில் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு உங்களோட Facebook அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா Facebook அக்கௌண்ட் லாகின் பண்ணுங்க. சப்போஸ் இல்லை அப்படின்னா இங்கே கிரியேட் ஆன் அக்கௌண்ட் இருக்கா, அதை கிரியேட் ஆகும் இங்கே ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கிரியேட் ஆன் அக்கௌண்ட் கொடுத்துருங்க. இப்போ எங்கிட்ட Facebook அக்கௌண்ட் இருக்கனால நான் Facebook அக்கௌண்ட் லாகின் பண்ணுறேன். பாஸ்வேர்ட் டைப் பண்ணுறேன். இப்போ லாகின் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் Facebook அக்கௌண்ட்டை லாகின் பண்ணிக்கோங்க. தென் அடுத்த ஸ்டெப் நான் சொல்கிறேன். இப்போ லாகின் சக்ஸஸ்ஃபுல்லி ஆயிடுச்சு. பக்கத்தில் நியூ டேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நியூ டேப்ல நான் சொல்கிறேன் டைப் பண்ணுங்க developer.facebook.com developer.facebook.com அதை டைப் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. developer.facebook.com ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டெவலப்பர் ஆக போகிறீங்க அப்படின்னா மை ஆப்ஸ் போய் ரிஜிஸ்டர் அஸ் அ டெவலப்பர் அப்படின்னு இருக்கு, அதை கொடுங்க. இங்கே ஏற்கனவே நீங்கள் லாகின் பண்ணனால அசைன் ஆயிடுச்சு. இப்போ சப்போஸ் நீங்கள் லாகின் பண்ணல அப்படின்னா இங்கே லாகின் ஒரு ஆப்ஷன் காட்டும். இப்போ நம்ம லாகின் பண்ணியாச்சு, டேரெக்டாக நம்ம ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம். மை ஆப்ஸில் போய் ரெஜிஸ்டர் அஸ் அ டெவலப்பர் அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுறோம். There are some privacy policy for Facebook. If you need to check and then give yes. நான் வந்து டேரெக்டாக yes கொடுத்துட்றேன். இப்போ உங்களோட டெவலப்பர் அக்கௌண்ட் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ டன் கொடுத்து க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸ்டார்டிங்கில் சொன்னல iOS, ஆண்ட்ராய்ட், Facebook கேன்வாஸ் வெப்சைட் இதை யூஸ் பண்ணி இந்த அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணலாம். இது ஜஸ்ட் பேசிக் ஃபார். இதுக்கு மேலே நீங்கள் டீபக் கண்டுபிடிச்சிங்க ஃபேஸ்புக்கில் அப்படின்னு கண்டுபிடிச்சிங்கன்னா அதை கூட அப்லோட் பண்ணலாம். இப்போ நீங்கள் டெவலப்பர் ஆயாச்சு. தேங்க்யூ.